கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஜப்பான் ஷிட்டோ ரியோ கராத்தே டோ இந்தியா அமைப்பு சார்பில் மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஜப்பான் ஷிட்டோ ரியோ கராத்தே டோ இந்தியா அமைப்பு சார்பில் மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றன. அகில இந்திய தலைவர் ரமேஷ் தலைமையில் போட்டிகள் துவங்கப்பட்டன. மாவட்ட தலைவர் கராத்தே செங்குட்டுவன் வரவேற்றார். முன்னாள் பேரூராட்சி தலைவர் ஜெய்சங்கர், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ், ஆய்வாளர் ஷாகுல் அமித், ஸ்ரீ சாரதா ஆசிரமம் யதீஸ்வரி ஆத்ம விசாக பிரியா அம்பா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு திரைப்பட நடிகர் ரியாஸ்கான் மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அறங்காவல் குழு தலைவர் செல்லையா, மூத்த வழக்கறிஞர் ராவணன், நகரமன்ற உறுப்பினர்கள் மாலதி ராமலிங்கம், கனகவள்ளி தேசுங்கு, செல்வகுமாரி ரமேஷ் பாபு, மனோபாலன், சிவசங்கரி சந்திரகுமார், மருத்துவர் ரிஸ்வான் மற்றும் மாநில அளவிலான கராத்தே பிளாக் பெல்ட் வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். காலை முதல் மாலை வரை நீடித்த இந்த போட்டியை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் பார்வையிட்டு சிறப்பித்தனர். காவல் துணை கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேசனை பணி நீக்கம் மற்றும் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் மனு அளித்தனர். செங்கல்பட்டு அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் சசிகுமார். வழக்கறிஞரான இவர் பாஜகவில் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக பதவி வகித்து வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது இரு நண்பர்களுடன் வழக்கறிஞர் சசிகுமார் தனது காரில் சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது பரனூர் சுங்கச்சாவடியை கடக்கும் போது வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதனால் சசிகுமார் அவசர ஊர்திகள் செல்லும் வழியில் தனது காரை ஓட்டி சென்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட சுங்கச்சாவடி ஊழியருக்கும் வழக்கறிஞருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து வழக்கறிஞர் சசிகுமார் தனது ஆதரவாளர்களை திரட்டி சுங்கச்சாவடியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்த செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினர் வழக்கறிஞர் சசிகுமார் மற்றும் சுங்கச்சாவடி ஊழியர் கோபால் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் வழக்கறிஞர் சசிகுமார் கைதை கண்டித்தும் வழக்கறிஞர் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் செங்கல்பட்டு டிஎஸ்பி புகழேந்தி கணேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். கடந்த 9/11/2025 அன்று செங்கல்பட்டு டோல்கேட்டில் வழக்கறிஞர் மீது ஒரு பொய்யான புகார் அளிக்கப்பட்டு 10/11/2025 அன்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அராஜகமாகவும் ஆணவமாகவும் நடந்து கொண்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீஸ், 4 இன்ஸ்பெக்டர், 2 டிஎஸ்பி உடை கொண்டு ஒரு பொறுப்பில் இருக்கிற வழக்கறிஞரை ஒரு தேச துரோகியை கைது செய்வதைப் போல கூட்டமாக வந்து கைது செய்ததில் எனது சாவுக்கு உயர் அதிகாரிகள் தான் காரணம் என மரண வாக்குமூலத்தை டிஜிபி அலுவலகத்திற்கு அனுப்பிவிட்டு மறைமலை நகர் அருகே ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்த மாநகர போக்குவரத்து அதிகாரியால் பரபரப்பு நிலவியது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஆதனூர் பகுதியை சேர்ந்தவர் யுவராஜ். இவர் மாநகர போக்குவரத்து கழகத்தில் தாம்பரம் பணிமனையில் இணை பொறியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார்.
இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் கழுத்து வலி காரணமாக பணிக்கு செல்லவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக தாம்பரம் பணிமனை கிளை மேலாளருக்கு மருத்துவ சான்றிதழ் அனுப்பி மருத்துவ விடுப்பு கேட்டு பலமுறை விண்ணப்பித்துள்ளார். ஆனால் கோவிந்தராஜன் என்பவர் யுவராஜின் மருத்துவ விடுப்பை நிராகரித்துவிட்டு அவர் அனுப்பிய மருத்துவ சான்றிதழ்களை திரும்ப அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் யுவராஜ் மனவேதனையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு மருத்துவ சான்றிதழ்களை HRD உயர் அதிகாரி ஸ்வர்ணா லதா என்பவருக்கு அனுப்பியுள்ளார். அவரும் யுவராஜின் விடுப்பை நிராகரித்துவிட்டு வேலைக்கு வரவில்லை என கூறி விடுப்பு அறிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் மீண்டும் பணிக்கு வரக்கூடாது என்பதற்காக 11C போட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் கடந்த 3 மாதங்களாக யுவராஜுக்கு பணியும் வழங்காமல் ஊதியம் இல்லாமல் குடும்பமே கடும் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் யுவராஜ் மட்டுமில்லாமல் அவர் குடும்பத்தினர் மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டதாக தாம்பரம் மாநகர ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தான் தனக்கு பணி வழங்காமல் அதே நேரத்தில் மருத்துவ காப்பீடு நிதியை வழங்காமல் தொடர்ந்து நிராகரித்து வந்ததாகவும் அதே நேரத்தில் இனிமேல் பணிக்கு வர வேண்டாம் என கூறியதாக தெரிவித்து தாம்பரம் மாநகர போக்குவரத்து கழகத்தின் AE கோவிந்தராஜ் அதேபோன்று உயரதிகாரி SRD சொர்ணலதா இவர்கள் இருவரும் தான் தன்னுடைய சாவிற்கு காரணம் என மரண வாக்குமூலம் அளித்துள்ளார். குறிப்பாக காவல்துறை தலைமை இயக்குனர் DGPக்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு மறைமலை நகர் அருகே இரவு யுவராஜ் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். யுவராஜ் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை அறிந்த குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். பழனியில் தாவேகா சார்பில் வஉசியின் நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கார்த்திக் ராஜன் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் பாலன், விஜய், சிவா மற்றும் நகர செயலாளர் மிதுன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பிரவீன்குமார் ஏற்பாட்டில் செக்கிழுத்த செம்மல் வஉ சிதம்பரனாரின் 59வது நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலையிட்டு மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பழனி சட்டமன்ற நகர் பகுதியில் இருந்து 50க்கும் மேற்பட்டோர் தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் நகரம், ஒன்றியம் மற்றும் மகளிர் அணி சார்பணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்று தமிழக வெற்றி கழக திண்டுக்கல் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய தொழிலாளர் நல வாரிய ஒருங்கிணைப்பு மையங்களின் கூட்டமைப்பு மாநாட்டில் தமிழகத்தை சேர்ந்த முனைவர் ஆனந்த் முருகன் அவர்கள் அகில இந்திய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பொழுது அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த தொழிலாளர் நல வாரிய நிர்வாகிகள். DUCC என அழைக்கப்படும் அகில இந்திய தொழிலாளர் நல மையம் சார்பில் தமிழகத்தில் வரும் ஆண்டு ஜனவரி மாதம் மிகப்பெரிய தேசிய மாநாடு நடைபெறவுள்ளது என சங்கத்தின் அகில இந்திய தலைவர் ஆனந்த் முருகன் தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்கள் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய தொழிலாளர் நல வாரிய ஒருங்கிணைப்பு மையங்களின் கூட்டமைப்பு மாநாட்டில் தமிழகத்தை சேர்ந்த முனைவர் ஆனந்த் முருகன் அகில இந்திய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுகுறித்து சென்னை திரும்பிய முனைவர் ஆனந்த முருகன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மத்திய தொழில்துறை அமைச்சகத்தால் அங்கீகாரம் பெற்ற DUCC என அழைக்கப்படும் அகில இந்திய தொழிலாளர் நல மையம் இந்தியா முழுவதும் 21 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை உறுப்பினர்களாக கொண்டதாகும். இதன் தேசிய மாநாடு டெல்லியில் 2 நாட்கள் நடைபெற்றது. நடைபெற்ற மாநாட்டில் தேசிய நிர்வாகிகள் என்னை அகில இந்திய துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளனர். இதற்கு நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். மேலும் 22 மாநிலங்களில் சிறப்புடன் செயல்படும் எங்கள் சங்கம்
தொழிலாளர் நலன் குறித்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது எனவும் தற்போது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் செயல்படும் அரசு தொழிலாளர் நல வாரியங்களில் தீர்க்கப்படாத தொழிலாளர்களின் பிரச்சினைகளை தீர்வு காண்பது மற்றும் வரும் ஆண்டு ஜனவரி மாதம் எங்கள் சங்கம் சார்பில் இந்தியாவில் உள்ள அனைத்து நிர்வாகிகளையும் ஒன்றிணைத்து மிக பெரும் அளவில் தொழிலாளர் நலன் குறித்த மாநாடு ஒன்றை நடத்தப் போவதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் பலர் முனைவர் ஆனந்த முருகனுக்கு மாலை அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளித்தனர். ஆயிரக்கணக்கான தொழிற்சங்கங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் பார்த்தீங்கன்னா 11 சங்கங்கள் இருக்கு. ஏஐடியூசி, சிஐடியூ, ஐஎன்டியூசி இந்த மாதிரி. அப்படி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட டியூசிசின்னு ஒரு தொழிற்சங்கம் இருக்குது, ட்ரேட் யூனியன் கோஆர்டினேஷன் சென்டர். அப்போ டியூசிசியினுடைய 12வது தேசிய மாநாடு டெல்லியில் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு பல்லாவரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் 25 ஆண்டிற்கு மேலாக உள்ள சிறைவாசிகளை மாநில அரசின் விதிகளுக்கு உட்பட்டு அவர்களை விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொண்ட நிர்வாக குழு உறுப்பினர் குணங்குடி ஹனிபா. சென்னை அடுத்த பல்லாவரம் தனியார் மண்டபத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக நிர்வாக குழு உறுப்பினர் குணங்குடி ஹனிபா, மாமக மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப், மாநில இளைஞரணி செயலாளர் தமீன் அன்சாரி, மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் முஜிபுர் ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றியும் இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று இந்த செயல் வீரர்கள் கூட்டம் கருதுகிறது. தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதை இந்த செயல் வீரர்கள் கூட்டம் கண்டிக்கிறது உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குணங்குடி ஹனிபா பேசுகையில், ஹரியானா மாநில வழக்கு ஒன்றில் வாழ்நாள் தண்டனை பெற்ற ஒருவர் 14 ஆண்டு தண்டனை முடித்தவர்களுக்கு அந்த மாநிலம் பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி உள்ளதாகவும், இதேபோன்று கோயம்புத்தூரில் 20 பேர் உட்பட சிறையில் 25 ஆண்டிற்கு மேலாக தண்டனை அனுபவித்து வருபவர்களை தமிழக அரசின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாநில அரசின் விதிகளுக்கு உட்பட்டு அவர்களை விடுதலை செய்ய கோரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவென்று சொன்னால், பாபர் பள்ளிவாசலுக்கு மட்டும் பாபர் பள்ளிவாசல் ஒரு ஒத்திகைக்காக இடிக்கப்பட்ட யாரால் இருக்கின்றோம், காந்திய படுகொலை செய்து நாடு முழுவதும் கலவரம் நடந்தாலும் மதச்சார்பற்ற தலைவர்களா அந்த கலவரத்தை அமைதிப்படுத்துகின்றார்கள், சரி செய்கின்றார்கள், கொண்டு படுகொலை செய்திருந்தார்கள். அவர் முஸ்லீம் படுகொலை செய்ய குணங்குடி ஆரம் அனிபா, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர், தற்போது தலைமை நிர்வாக குழு இருக்கு. முக்கியமாக உங்களை இன்னைக்கு சந்திப்பது நோக்கம் என்னன்னா, ஹரியானா மாநில வழக்கொன்றில் 14 ஆண்டு காலம் தண்டனை முடித்த சிறைவாசி விடுதலை குறித்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். 14 சாலையில் கல்வெட்டு அமைக்க கோரி சாலை பணிகளை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கள்ளவிரான்புரம் பகுதியில் இருந்து நெய்க்குப்பி வரை 4.5 கிலோமீட்டர் 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிராமப்புற மேம்பாட்டு சாலை திட்டத்திற்கு சாலை பணிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டது. கள்ளவிரான்புரம் அருகே சாலையின் குறுக்கே உள்ள சிறிய கால்வாய் உள்ளது. விவசாய நிலத்திற்கு பாசன கால்வாய் என கூறியும் இந்த சாலையின் குறுக்கே சிறிய கல்வெட்டு அமைத்து சாலை அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை பணிகளை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இந்த பகுதியில் சாலை குறுக்கே கல்வெட்டு அமைத்தால் மட்டுமே பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கிராமப்புற சாலை மேம்பாட்டு உதவி இயக்குநரிடம் கேட்டதற்கு இந்த சாலையில் 11 கல்வெட்டுகள் உள்ளன, அந்த கல்வெட்டுகளை கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கல்வெட்டு சாலை திட்ட அறிக்கையில் இல்லை எனவும் ஊராட்சி நிதியில் கட்டிக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். தண்ணி போயிருந்துட்டா இருந்து அதான் உள்ள தூத்திச்சா போச்சா சும்மா
மது எடுத்தா நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் மத்திய தொழிற்சங்கத்தின் 4வது கிளை திருநெல்வேலியில் துவங்கப்பட்டது. திருநெல்வேலியில் MS கோல்டன் மண்டபத்தில் நடைபெற்ற 4வது கிளை திறப்பு மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு கூட்டமும் நடைபெற்றது. இதில் கட்டுமான அணி மாநில செயலாளர் மாணிக்க விக்னேஷ் மற்றும் மாநில துணைத் தலைவர் மனோகரனின் தலைமையில் நடைபெற்றது. இதில் கூட்டத்திற்கு NFITU மாநில தலைவர் சீனிவாசன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலன்கள் பற்றி பேசுகையில், சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் தங்கு தடையின்றி போய் சேர வேண்டும். ஆட்டோ ஓட்டுநர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டால் 2,50,000 ரூபாய் தற்போது அரசாங்கம் வழங்கி வருகிறது. அதை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்துவதற்கு NFITU தொழிற்சங்கம் முழு ஒத்துழைப்பு ஆதரவு கொடுக்கும் என்பதை தெரிவித்திருந்தார். இந்த கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர்கள் பரசுராமன், பரணிதரன், மகாதேவன், ராமநாதன், கிருபாகரன், சக்தி, ட்ரேட் யூனியன் குபேர், புதிதாக தொழிற்சங்கத்தில் இணைந்த கூடுவாஞ்சேரி ரமேஷ் மற்றும் 200க்கும் மேற்பட்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம், மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஆலோசனை கூட்டம் இன்று MS கோல்டன் ஹாலில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றினார்கள். இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த மாநில துணைத் தலைவர் மனோகரன் மற்றும் மாநில கட்டுமான தொழிலாளர் அணி மாணிக்க விக்னேஷ் அவர்களுக்கும் நன்றி. அரியலூரில் ஜாக்டோ ஜியோ சார்பில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் அண்ணா சிலை அருகே ஜாக்டோ ஜியோ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு தேர்தல் காலத்தில் அறிவித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் 30% இடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும். இடைநிலை, முதன்மை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு, உடற்கல்வி இயக்குநர் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் கலந்து கொண்டனர். நடவடிக்கை எடுத்திட வேண்டும். காலி பணியிடங்களை நடவடிக்கை எடுத்திட வேண்டும். தமிழக அரசு நிரந்தரப்படுத்து தற்காலிக பணி. தமிழக அரசு துணை முதல்வருக்கு செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், ஒன்றிய கழக செயலாளர் ஆப்பூர் சந்தானம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூர் பகுதியில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீச்சல் குளம் மற்றும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்க வருகை தந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வண்டலூர் பகுதியில் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆப்பூர் சந்தானம், கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் MKD கார்த்திக், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் உள்ளிட்ட திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
ரேலா மருத்துவமனையில் உலக குறைப்பிரசவ தினம் அனுசரிப்பு. 50க்கும் அதிகமான குறைப்பிரசவ குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்ட ஒருங்கிணைந்த நிகழ்வு நடைபெற்றது. சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் உலக குறைப்பிரசவ தினத்தை முன்னிட்டு ரேலா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வளர்ச்சியில் தங்கள் சகாக்களுடன் சமமாக உள்ள 50க்கும் மேற்பட்ட குறைப்பிரசவ குழந்தைகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பங்கேற்ற சிறப்பு நிகழ்ச்சி ரேலா மருத்துவமனையில் தலைவர் டாக்டர் முகமது ரேலா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் ஜெயம் ரவி கலந்து கொண்டு 25 வாரங்களே ஆன குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளுடன் தாய்மார்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மேலும் பிறக்கும் போது 600 கிராம் என்ற மிக குறைவான எடையுடன் இருந்த குழந்தைகளும் பங்கேற்றனர். பச்சிளம் குழந்தைகளுக்கு உகந்த தீவிர சிகிச்சை வழங்குவதில் மருத்துவ குழுவிற்கு நிபுணத்துவம், அனுபவமும் மேம்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகளும் இருக்குமானால் அதிக பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய மிக குறைவான எடையுள்ள குழந்தைகளும் உயிர் பிழைத்து மற்ற குழந்தைகளைப் போல ஆரோக்கியமான நபர்களாக வளரவும் சாதிக்கவும் முடியும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நிகழ்வின் நோக்கமாகும் என டாக்டர் முகமது ரேலா தெரிவித்தார். இதில் குழந்தைகள் நல பிரிவு இயக்குநர் டாக்டர் நரேஷ் சண்முகம், பச்சிளம் குழந்தை மற்றும் குழந்தைகள் நல முதுநிலை நிபுணர் டாக்டர் வேல்முருகன் கண்ணப்பன், பொது குழந்தைகள் நலவியல் மருத்துவ பிரிவில் கிளினிக்கல் லீட் டாக்டர் MP வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். 17th நம்ம இதை செலிப்ரேட் பண்றோம். நிறைய காம்படிஷன் சூப்பர். ஓகேவா? Thank you sir. சூப்பர். ஓகேவா? Thank you sir. இந்த அளவுக்கு இதை வந்து ஒரு அவேர்னஸ் பண்றதுன்றது I think it's first time நினைக்கிறேன். So it's a great thing and I'm glad that I'm here to be a little 1% support also. I'm very very glad that they invited me here and thank you all. அதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு. அது ஒரு காமெடியாக இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டான்றது கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங் சொன்னேன். கும்பகோணத்தில் மருதம் கலை இலக்கிய ஆய்வு மையம் சார்பில் நூல் வெளியீடு மற்றும் விருது வழங்கல் விழா நடைபெற்றது. கும்பகோணம் மருதம் கலை இலக்கிய ஆய்வு மையம் மற்றும் மருதம் கல்வி அறக்கட்டளை ஆகியவை சார்பாக தேசிய நூலக வாரத்தை முன்னிட்டு நேஷனல் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் நூல் வெளியீடு மற்றும் விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக முனைவர் கணேசமூர்த்தி வரவேற்றார். இந்த விழாவிற்கு முனைவர் சம்பத்குமார் தலைமை தாங்கினார். கல்வி பணியில் சிறந்து விளங்கும் இணை பேராசிரியர் கௌரவிக்கும் நோக்கில் தகைசால் பேராசிரியர் விருது வழங்கப்பட்டது. விருது பெற்ற சிறப்பு விருந்தினர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை இணை பேராசிரியர் முனைவர் ரா இந்து பங்கேற்று நூல் வெளியிட்டார். அப்போது அவர் பேசுகையில் இந்தியாவின் நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் SR ரங்கநாதன் நூலகங்களில் புத்தகங்களை பாதுகாப்பாக சேமிக்கும் கோலன் தொகுப்பு முறையை உருவாக்கியவர். இந்த நூலக அறிவியல் ஆவண காப்பகம் மற்றும் தகவல் அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுகிறார். மேலும் மாணவ மாணவிகள் புத்தக வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும். புத்தகங்கள் படிப்பதன் மூலம் ஞாபக சக்தி திறன் அதிகரிக்கும். அறிவை அதிகப்படுத்தக்கூடிய புத்தகங்கள் உள்ளன. இந்த அரிய புத்தகங்களை படிப்பதன் மூலம் பயன்பாட்டினை அதிகப்படுத்த முடியும் என்று கூறினார். தொடர்ந்து நேஷனல் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி முதல்வர் கவிதா நாராயணன் வாழ்த்துரையாற்றினார். இதில் ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மருதம் கலை கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் 50 புத்தகங்கள் இந்த அமைப்பின் மூலமாக வெளியிட்டு முறை மற்றும் வாழ்க்கை முறை இவற்றை மாற்றி அமைப்பதன் மூலம் நோய்களை தடுப்பதற்காகவென்றே இந்த இயற்கை மருத்துவ தினம் விழானா 1 நாள் 2 நாள் வச்சிருப்பாங்க. பழங்காலத்துல தான் பாத்தீங்கன்னா வீடூர் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர் திறப்பால் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 3200 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 32 அடி கொள்ளளவு கொண்ட வீடூர் அணையில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு
ஆண்டுதோறும் விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதன்படி தற்போது அணையில் 31 அடி நீர் உள்ள நிலையில் வீடூர் அணையில் இருந்து விவசாய பாசனத்திற்காக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், ஆரணி பாராளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் பாசன கால்வாய்களில் தண்ணீரை திறந்து வைத்து மலர்களை தூவி நீரை வரவேற்றனர். இன்று முதல் வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை 135 நாட்களுக்கு விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதனால் விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட சிறுவை, வீடூர், பொம்மூர், பொன்னம்பூண்டி, ஐவேலி, நெமிலி, எறையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள 2200 ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் என மொத்தம் 3200 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி பெறுகின்றன. வீடூர் அணையிலிருந்து 135 நாட்களுக்கு 328.560 மில்லியன் கன அடி நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதில் மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன அதிகாரிகள் ஐயப்பன், பாபு, மயிலம் ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிமாறன், செழியன், பொதுக்குழு உறுப்பினர் ரவி, வீடூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரி பிரகாஷ் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாமா போதுமா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி.வி. சண்முகம் அவர்களின் இல்லத்தில் பழனிசாமி அவர்களால் நியமிக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் சி.வி. சண்முகத்தை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் முத்தையன் தெருவில் அமைந்துள்ள முன்னாள் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி.வி. சண்முகம் அவர்களது இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியால் புதிய நிர்வாகிகளாக நியமனம் செய்யப்பட்ட திண்டிவனம் நகர கழக செயலாளர் ரூபன்ராஜ், நகர அம்மா பேரவை செயலாளர் உதயகுமார், இளைஞர் அணி செயலாளர் சௌகத் அலி, செஞ்சி பேரூர் கழக செயலாளர் சுந்தர்ராஜன் ஆகியோர் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து கட்சி பணியாற்றிட எங்களுக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி என தெரிவித்தனர். எல்லாரும்